दीर्घाय स्वाम अच्युताय भाम आनंदाय भाम गोविंदाय भाम केशवानारायण माधव गोविंदा मधुसूदन वामन ऋषिकेश वार्तनाथ दामोदर दिव्यमोद पुण्यकाले तत्पास्थान्यं शशिवर्णं चतुर्भुजां प्रसन्नवर्णं जेदो सर्वविघ्नोपशां देहे ओम भूः ओम भुवः ओम दवः दस्वर्ण्यं वर्को देवश्च उद्महि वीरोन प्रजादि ओम भूः प्रणायामि वीरोः दशे पार्थे अस्मिन् वर्षे उद्याये 1998 वर्षं शोभद्रवावर्षं उद्याये लिंगेश्वर पर्वतनिम्बाश मुगसंधि विनायश निर्वाणगडाच अनुकूलः रेवती नक्षत्रे निर्वाणगडाच अनुकूलः सिद्ध्यर्थं अनुकूलसिद्ध्यर्थं धर्मराजनश पूष नक्षत्रे निर्वाणगडाच अनुकूलः सिद्ध्यर्थं च अनुकूलः सिद्ध्यर्थं सुंदरयप्पनश अपवर्णि नक्षत्रे धर्मपत्न्याः चेल्लम्माळ एன்ற वसन्तियाश सिद्ध्यर्थं विश्वेश कुमारश्री अनुकूलः सिद्धराजनश अविट नक्षत्रे अनुकूलः सिद्ध्यर्थं अश्विनी गणेश्वर कुमार अनुकूलः परंडजी संघ एलटीबी चलपति सिद्ध्यर्थं दिनेश एंपुरम अनुकूलः सकल कुटुंब सकल आरोग्य विद्याफलं मंत्रफलं देवफलं अनुकूलः सिद्ध्यर्थं महागणेश शिवरामलिंगेश्वर पर्वतनाश संकल्पं नामं करिष्ये ओम शिवाय भाम महेश्वाय भाम दिव्यमूर्त्याय भाम सर्वष्टाय भाम सदकुल संप्रदाय भाम दिव्याय भाम भूर्णी भाम भुवनेश्वरमूर्त्याय भाम सर्वस्ताय भाम दिव्याय भाम दिव्यमूर्त्याय भाम ओमकरस्याय भाम अग्नेय भाम अग्निमूर्त्याय भाम अग्निदेवाय भाम सर्वलोकाय भाम नवधानी दैर्य वड्डी ज्येष्ठराजं ब्रह्मस्पति यामसंवत् मधुवीसाधनं महागणपतिपुरस्तां ज्येष्ठराजं ब्रह्मस्पति यामसंवत् मधुवीसाधनं महागणपति कृष्णाय स्वाहा वज्रमुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा सूर्यदेवा लोकमुत्तमं वेदा प्रजाभान प्रसंजयंत्र भावा वर्पा प्रजाभान प्रसंजय ईशानं सर्वविद्यानां महादेवाय ओम आदित्याय स्वाहा आदित्याय स्वाहा ओमाय स्वाहा ओमपते स्वाहा मंगलाय स्वाहा मंगलपते स्वाहा वरुणाय स्वाहा गुरुपते स्वाहा रुद्राय स्वाहा गुरुपते स्वाहा वरुणाय स्वाहा अन्नोत्तराय विद्यार्थी ओम राजाय स्वाहा देवाय कर्णानंदेश्वरी वजाय स्वाहा कर्णानंदाय स्वाहा गणेशान मनोजाम ज्येष्ठराज ब्रह्मस्पति ओम आदित्याय वर्णाय
அபிஷேகம் பார்த்த நன்றி ஒருவரை மரணியரை வந்த நன்றி உபதீசை நீலம் வந்த நன்றி பங்கை இருவிரடி தோணும் கருணீக்கி அண்டல் அன்பு ஆனந்தம் மாற்றியதே எல்லை மறுவா நீயடிக்கும் பாதமோடு வாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இவை பொழுதும் என்னெங்கில் நீங்காமி ஆண்ட பெருமையினம் தாழ்வாழ்க ஆகவம் ஆய்ந்து அந்நீர்வான் தாழ்வாழ்க ஏகன் அனைவன் இறைவனடி வாழ்க தேகம் எழுத்தாண்ட வேந்தனத்தார்க்கு வேயோமன் கோபலங்கள் வென்ற பரபுரிவார் ஒன்றிக்கும் சீரோர்கள் வென்ற ஈசன் அடிபோற்றி எந்தை தாய் போற்றி கோவார சத்தண்டு ஒளியே போற்றி ஆராயி எங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாமேனும் ஆனாய் போற்றி காத்தாயி என்னும் பரந்தாய் போற்றி மலையானே போற்றி போற்றி பிச்சாடன்
பரதேவாய் மாம் குருவாச்சாய் மாம் பவித்ராய் மாம் பவர்ணே மாம் பூர்ணே மாம் திண்டி மகந்தனை ஞான பொழுதினை துண்டியில் வைத்த இன்று எனக்கு அருளில் இருகழிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறை போன்று நின்ற நீ தன்மை நினைப்பு அற நினைந்தேன் நீயால் விருது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றால் திருப்பெருந்துறை குறை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பாரே. யானைதன் நடந்து வாழ்க மாறிலா வெற்றி வாழ்க வாழ்க தீரடியாரெல்லாம் வாழ்க வாழ்கவே வான்மையில் வளாது பெரிய வரிவளம் வேள்வி மன்ற மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம். Oh
அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கு இறைவா போற்றி. அருள்மிகு ஸ்ரீ முகசந்தி விநாயகர் திருக்கோவில் பாளையங்கோட்டை பெருமாள் மேலரதியில் அமைந்திருக்கும் முகசந்தி விநாயகர் திருக்கோவிலில் இன்று பிரதோஷம் வழிபாடுகள் நடக்கிறது. சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. முகசந்தி விநாயகர் கோவிலில் சிவன் பேர் சிவராமலிங்கேஸ்வரர் பர்வதத்தினி அம்பாள். அந்த நந்திக்கு பிரதோஷ காலங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கும்பாபிஷேகங்கள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கோவில் ஒரு 500 காலத்துக்கு முன்னால் இருந்த கோவில். 500 காலத்துக்கு முன்னால் உள்ள கோவில். எங்கள் முப்பாட்டினார்கள் பரம்பரையாக பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஐயாசாமி பட்டர், அடுத்த திருமூலப்பட்டர், திருமூலப்பட்டர் பிள்ளை சுப்பையா பட்டர் சுந்தரப்பட்டர், சுந்தரப்பட்டருக்கு தர்மராஜ பட்டர் பேரை சுந்தர ஐயப்பன் பட்டர். இத்தனை காலமாக அவருக்கு முகசந்தி விநாயகர் கோயிலுக்கு பணிவிடை செஞ்சு பரம்பரையாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் பூரியமாக. இப்போ என்ன விசேஷங்கள்னால் கும்பாபிஷேகங்கள் ஏற்படுது. 1198ஆம் வருடத்தில் கும்பாபிஷேகம் பண்ணலான்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். முன்னாள் 1995 96 கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் ஆகி 27 வருஷம் ஆகி கொண்டிருது. பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வருஷத்தில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கோம். பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த பிரதோஷ காலத்தில் சிவராமலிங்கேஸ்வரர் பர்வதத்தினி அம்பாள் ராமேஸ்வரத்தில் இருந்த சுவாமி இந்திரங்களை தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பரிகாரமும் பண்ணிக்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்திர பாக்கியம், தொழில் வியாபாரங்கள் விருத்திகள் எல்லாம் அனுகூலகம் கிடைக்கும். இந்த முகசந்தி விநாயகர் கோவில்னு சொன்னால் சிறிமுகன் சொன்னால் லட்சுமி கடாச்ச லட்சுமி முகம் கொண்ட விநாயகர். இந்த லட்சுமி முகம் கொண்ட விநாயகருக்கு அவர் முன்னால் எதுவும் நினச்சாலும் அந்த காரியங்கள் கைகூடிடும். இங்கே இல்லை, வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் செஞ்சுட்டு போகிறாங்க. இங்கே சுப்பிரமணியர் வள்ளி தேவானை இருக்காங்க. அந்த சுப்பிரமணியர் வள்ளி தேவான உள்ளதுக்கு அந்த சுவாமிக்கு செவ்வாய் தோஷங்களுக்கு பரிகாரம் ஒன்ற முருகன். இடங்கள் எதுவும் முடியாமல் இருந்தால் இவரை நேர்ந்து செஞ்சால் இடங்கள் முடிஞ்சிடும். கல்யாணம் நடக்கலை, இது இன்னும் தட்டுப்பாடு இருந்தால் தடிக்கிட்டு இருந்தால் இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் கல்யாணம் கைகூடும். ரெண்டாவது குழந்தை பாக்கியம் கூடும். பக்கத்தில் ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அந்த ஐயப்பன் கேரளாவில் குளத்தூர்லேருந்து ஐயப்பனை இயந்திரங்களை இது பண்ணி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த இதில் ஐயப்பன் சுவாமிக்கு இது அபிஷேகம் பண்ணினால் அந்த நம்ம கேரளா ஐயப்பன் அபிஷேகம் பண்ண அந்த பலன் இங்கே கிடைக்கும். ரெண்டாவது விஷ்ணு துர்க்கையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். விஷ்ணு துர்க்கைக்கு வழிபாடுகள் பண்ணினால் இந்த தீய சக்திகள் எது இருந்தாலும் விலகிடும். யாரும் இப்போ சேவனை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அது பக்கமே வராது. இந்த அம்பாளுக்கு அந்த இது அவ்வளோ இது இருக்குது. அந்த துர்க்கைக்கு கேரளாவிலேருந்து இங்கே செஞ்சுட்டு போயிருக்காங்க. பக்கத்தில் விஜய ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். விஜய ஆஞ்சநேயர் வேலை வாய்ப்புகள் கொடுப்பார், மன தைரியத்தை கொடுப்பார். விஜய ஆஞ்சநேயர்
அந்த விஜயாஞ்சனருக்கு அனுகூலமும் கிடைக்கும். சண்டீஸ்வரர் இருக்கார், நவக்கிரகத்தோட தன்பதியோட பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அது இதில் எடுத்து காமிப்பாங்க பாருங்கள். நவக்கிரக ஒவ்வொரு பலன்கள் இதில் உண்டு. நவக்கிரகத்துக்கு ஒவ்வொரு நிவர்த்தியங்கள் போட்டுக்கணும். சூரிய பகவானுக்கு கோதுமை பாயாசத்தை வச்சு ஞாயிற்றுக்கிழமை அதுமாக கோதுமை பாயாசம் வச்சு நிவர்த்தியம் பண்ணி பழம் வெத்தலை பாக்கு செவ்வரளி ஆரம் சாத்தி பண்ணினால் அவங்களுக்கு அந்த சித்தி புத்திகள் கிடைக்கும். சோமவாரம் சந்திர பகவான், அந்த சந்திர பகவானுக்கு கார்த்திகை ரோகிணி என்னும் அந்த கார்த்திகை ரோகிணி இதுக்கு அபிஷேகத்துக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு பச்சரிசி வெண்பொங்கல் போட்டு பச்சரிசி சாதத்தை வச்சு நிவர்த்தியம் பண்ணினால் அவங்களுக்கு மனம் நிவர்த்தினே ஆயிரும். மனம் இது கஷ்டங்கள் தான் மனக்கவலையில் போயிடும். அது தன்பதியோடு இருக்க போய் சொல்ல வரேன். பக்கத்தில் செவ்வாய்க்கு தோரம் பருப்பு பழம் வெத்தலை பாக்கு செவ்வரளி ஆரத்தை வச்சு அர்ச்சனை பண்ணால் முடியாத இடங்கள் தடங்கள் இருந்தாலும் கைகூடி வந்துடும். செவ்வாய். புதன் பகவானுக்கு பாசி பயிர் வச்சு நிவர்த்தியம் பண்ணி பழம் வெத்தலை பக்கம் வச்சு இது பண்ணி நிவர்த்தியம் பண்ணினால் அவங்களுக்கு கல்வி அனுகூல சித்தியர்த்தம். கல்வி தாளமும் எதுவும் மறந்திருந்தாலும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுப்பார் புத பகவான். குரு பகவான் தன்பதியோட குரு பகவானுக்கு கொண்டக்கடலை வச்சு பழம் வெத்தலை பாக்கு வச்சு கொண்டக்கடலை ஆரம் சாத்தி ஒரு மல்லிகைப்பூ இதை வச்சு சாத்தி பூஜை பண்ணால் அவங்களுக்கு உடம்பில் இருக்கிற நோய்கள்லாம் குணமாகும். இப்போ சில நோய்கள்லாம் நிறைய வருது, அந்த நோய்கள் வருது, இந்த எல்லாம் அடப்பு இருக்குது, இந்த எல்லாம் அடப்புகள்லாம் போயிடும். அந்த மாவு ஐட்டங்கள்லாம் குரு பகவான் தான். அது எது இருந்தாலும் நவக்கிரக இதுக்கு குரு அசுர குரு. அந்த குரு பகவானுக்கு செஞ்சால் அவருக்கு செய்யும் போது தட்சிணாமூர்த்திக்கும் செய்யணும். தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு குரு பகவானுக்கு பண்ணினால் அந்த உடம்பு நோய்களும் போயிடும். ரெண்டாவது தட்சிணாமூர்த்திக்கு பண்ணினால் வரங்கள் முடியாமல் தட்டி போய் இருக்கும். அது கை கூடும். பையங்களுக்குனாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி அது கை கூடி வரும். குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் சக்தி தேவியம்பான். அந்த சுக்கிர பகவானுக்கு சுக்கிர தேவிக்கு 2 பேரும் தன்பதியோடு இருக்குது. அபிஷேகத்துகள் பண்ணால் அவருக்கு ஆயுஷ் கெட்டியாக இருக்கும். திரவியப்பொடியை வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணால் ஆயுஷ் கெட்டியாக இருக்கும். நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். சனி பகவான் சுக்கிரனுக்கு மொச்சை வச்சு நிவர்த்தியம் பண்ணணும். நிவர்த்தியம் பண்ணி பழமத்தில் போக வச்சு மல்லிகைப்பூவை பிச்சுப்பூவை வச்சு சாத்தி அர்ச்சனை பண்ணால் அந்த நோய் நிலாகும். அடுத்ததால் சனீஸ்வர பகவானுக்கு எல்லோதரை பழம் வெத்தலை பாக்கு செவ்வரளி ஆரம் கருப்பு வஸ்திரம் சாத்தி இது பண்ணினால் சனி தோஷங்கள் சனி பயிற்சிகள் 7 நாட்டு சனிகள் அந்த இதெல்லாம் விருத்தியாகும். சனீஸ்வர பகவானுக்கு கை கால் வலி, கை உளைச்சல், கால் முட்டு உளைச்சல், நெஞ்சு குத்துதல் எல்லாம் இருந்தால் சனீஸ்வர பகவான் கண் விழியும் குறையாகும். வெளிச்சம் கண்ணு தெரியாமல் இது இருக்கிறதுக்கு கை கால் இது நரம்புகள் எல்லாமே உளைச்சலுக்கு கொடுக்கறதுக்கு சனி பகவான். அந்த சனீஸ்வர பகவானுக்கு அந்த எல்லோதரை வச்சு சனிக்கிழமை அன்னைக்கு பழம் வெத்தலை பாக்கு செவ்வரளி ஆரம் சாத்தி அவருக்கு எல்லா அபிஷேகத்தையும் பண்ணி தீபாரணம் பண்ணால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதெல்லாம் பண்ணும்போது நாங்கள் சனி பயிற்சிக்கு 27 நட்சத்திரம் 12 ராசிகள் எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் பண்ணிடுவோம். அவ பேர் நட்சத்திரம் பண்ணினால் அதுவும் சொல்லி பண்ணும்போது
அந்த அந்த அவ்வளோ வேகத்தை குறைக்கும். அந்த 7.5 நாட்டு சனிகள் பொழுது என்னென்ன ஆபத்து வருமோ அவர் சனீஸ்வர பகவானுக்கு ஏன் பண்ணதோன்னால் நாளைக்கு நம்மளுக்கு எந்த ஆபத்துக்கும் வரக்கூடாது. திடீர்னு போவோம், சடான்னு வழி கீழே வந்துடுவோம், திடீர்னு பைக்கில் போவோம், நம்ம ஒழுங்காக தான் போயிட்டுருப்போம், அவன் வந்து இடிச்சிருவான். அப்போது இந்த இதில் அந்த சனீஸ்வர பகவானுக்கு நம்ம எந்த வேலையும் விட்டுட்டு அந்த சனிக்கிழமை டைம் வந்து 6:45 7:45 மிஞ்சி போனால் 8:45 கூட பண்ணிக்கலாம். அந்த வேகத்தில் போகும்போது அந்த இதில் பண்ணும்போது சனீஸ்வரனுக்கு ஏத்தாலேருந்து சாமி தரிசனம் பண்ணக்கூடாது, சைடில் இருந்து தான் சாமி தரிசனம் பார்க்கணும். சனி பார்வை நேராக பார்க்கக்கூடாது, குரு பார்வை பார்க்கலாம். அதுவும் குரு பார்வை நவக்கிரக இருக்கிற குரு பார்வை இருக்கக்கூடாது. தட்சிணாமூர்த்தி குழு கூட பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம். தவிர இந்த நவக்கிரகத்தில் ஏத்தால எதுவுமே பார்க்கக்கூடாது. குரு பார்த்தா கோடி புண்ணியந்தான். ஆனால் சனீஸ்வரம் பார்த்தால் நம்மளுக்கு வேகம் வந்து கப்புன்னு இதாகும். சின்ன குறைகள் இருந்தாலுமே பெரிய இதாகும். அது நம்ம அவருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்மளை எவ்வளோ குறைகள் இருந்தாலும் நீங்கள் தீர்த்து வைங்கன்னு நம்ம பண்ணும்போது சனீஸ்வர பகவான் ஒரு 7 வாரம் நீங்கள் அதை பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். பகவானுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னால் நம்ம இப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருக்கும். முடக்கு சனி, பொங்கு சனி, சோக சனி. சோக சனினா அவனால் எந்திக்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, நோயில் விழுந்திருப்பான் சோக சனி. பொங்கு சனி எது எடுத்தாலும் நமக்கு பொங்கும். முடக்கு சனியும் அதுதான், முடக்கு சனியும் நடக்க முடியாது, வைக்க முடியாது. இது சனீஸ்வரனுக்கு இது பண்ணினால் நம்மளுக்கு கோடி இதாக இருக்கும். அடுத்தால ராகு கேது இருக்கார். ராகு கேது விநாயகரை தரிசனம் பண்ணாலே ராகு கேது இதாயிரும். சர்ப்பதோஷங்கள் இருக்குது. இந்த காரியங்கள் நம்ம போனால் கெடுதலுக்குன்னு ஒருத்தர் வருவார். அந்த கெடுகாரது தான் கேது போகணும். அது கேது போகணும் நன்மை தான் முடியும். நாராயணன் பொழுது நன்மையாக முடியுது இல்லையா, அதே மாதிரி கேது பகவான் கொண்டது என்றைக்குமே நன்மையாக தான் முடியும். ஆனால் பார்க்க கண்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவங்க வேண்டாத மாதிரியே தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ளேயே நல்லதும் இருக்கும். அதுதான் கேது பகவான். ராகு பகவான், ராகு ராஜா என்றும் ராஜா. அவருக்கு ராகுவும் வேலனும் இருந்தால் தான் சந்தான பாக்கியம் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ராகுவும் இருக்கணும், வேலனும் இருக்கணும், சுக்கிரனும் இருக்கணும். சுக்கிரன் இருந்தால் தான், இல்லை இருந்தால் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதுக்காண்டி தான் நவக்கிரகம்னு வச்சுருக்கு. நவக்கிரகம் தன்பதியோடு ஏன் வச்சுருக்கான்னா, இந்த குழந்தைகள் பேரம் பேத்தி வாரிசாக வரணும் அப்படின்னு தான் இது மாதிரி தன்பதியோடு எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும். இப்போ குடும்பத்தில் யார் சேர்ந்துருக்கா? ஒருத்தரும் கிடையாது. ஒரு ஆற்றுல வந்து 7 குழந்தைகள்னா 7 குழந்தைகள் கல்யாணம் ஆகி போயாச்சுன்னா 7ம் ஒன்று போல் இருந்து ஒரு தீபாவளியோ பொங்கலோ வந்து செஞ்சது கிடையாது. ஒரு குலதெய்வத்துக்கு போகணுன்னு சொன்னால் 7 பேரும் சேர்ந்து போனது கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆகும் முன்னால் எல்லா குழந்தையும் ஒன்று போல் போவாங்க. குலதெய்வத்தை போய் இது பண்ணுவோம். வெளியில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா வெளியிலலாம் சேர்ந்தாப்பில் போவோம் வருவோம். இப்போ அந்த இது இல்லை. அதுக்காண்டி தான் இந்த நவக்கிரகத்தை செய்யணும். அந்த குடும்பத்தை எல்லாம் சரி பார்க்குவார். அந்த கிரகங்கள் தானே எல்லாம் ஆட்டி புடைக்கி. அதான் இந்த நவக்கிரகமே இந்த 9 கோள்கள். 9 கோள்களையும் நம்மளுக்கு பகவான் கொடுத்து 9 ஓட்டை. அந்த 9 ஓட்டைகள் ஒவ்வொரு ஓட்டைகள் தான் நவக்கிரகங்கள். அதுதான் நம்ம 9 மாதம் கழித்து 9ஆம் மாதத்துலேயே குழந்தை பேர்காலம் ஆயிடுது. அதுதான் குழந்தைக்கும் சுவாமிக்கும் தொடர்பு உண்டு. இது தாய் துப்பல்குடி, அது வந்து கொடிமரம். அங்கே 10 நாள் திருநாள். 9ஆம் நாளில் திருநாள் வந்துடும். 9ஆம் நாள்னால் தெருக்கு வந்துடும். 10ஆம் நாள் பூர்த்தி ஆகும். அதுக்கு தான் அந்த துப்பல்குடிக்கும் கோவில் கொடிமரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. எந்த காரியமும் அந்த 10 நாள் இது பண்ணிக்கிடுங்க. நல்லதுனாலும் சரி தீமன்னாலும் சரி. பிராமணரில் அந்த இதுதான் 10 நாள். குழந்த பிறந்தாலும் 10 நாள். 11ஆம் நாள் புண்ணியாஜனம் போயிட்டு கோயிலுக்கு போயிடுவோம். மற்ற வந்து புண்ணியாஜனம் குழந்தை பேர் விடணும்னு சொன்னால் 16 நாள். குழந்தை பேர் விடணும் 16 நாள்லாம். ஏன்னா
விநாயகர் அஷ்டோத்திரம் 16, அதுக்கு விநாயகரை வச்சு தான் நம்ம கோதானம் வச்சு புண்ணியாஜம் பண்ணுறோம். கோஜலம் வேறு, கோதானம் வேறு. கோஜலம், கோதனம் சாணி பிள்ளையார், அதை வச்சு நாங்கள் புண்ணியாஜம் பண்ணுறோம். அப்போ விநாயகர் பரிபூர்ணமாக அந்த விநாயகர் அஷ்டோத்திரம் 16 அதுக்கு தான் அந்த இதுக்காண்டி தான் இம்பட்டும் இந்த பாளையங்கோட்டை சிறுமுக சந்தி விநாயகர் திருக்கோவிலில் காலங்காலமாக எந்த இடத்துலையும் பரம்பரையாக அர்ச்சகர் கிடையாது. எந்த கோயில் எடுத்துட்டாலும் பரம்பரை அர்ச்சகர் கிடையாது. இது பரம்பரையாக அர்ச்சகர் பண்ணி கோயில் நிர்வாகமும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பரம்பரையாக பார்த்துட்டு இருக்கோம். கோயில் நிர்வாகமும் நீங்களே பாருங்கோ, முன்னோர்கள் கிடையாது, இப்போ முன்னோர்கள் ஆள் கிடையாது, எல்லாம் நீங்களே பாருங்கோ. அப்போ அது என்ன, அந்த விநாயகர் அந்த நம்மளை கெட்டி பிடிச்சிக்கிட்டுதார், நாங்கள் விநாயகரை கெட்டி பிடிச்சிக்கிட்டோம். ஆனால் வெளியே விட ஒன்றியாது. இந்த முகசந்தி விநாயகர் திருக்கோயிலில் எந்த காரியங்களும் நடது பழைய காலத்து கோயில் இல்லையா, எந்த முன்னோர்கள் இங்கே தெருக்காரங்க எல்லாருமே வெளிநாடு வெளியூர் எல்லாரும் அங்கே போய் தான் இருக்காங்க. இங்கே ஃபுல்லாக அம்பட்டு சொந்த வீட்டுக்காரர் தான். இவர் முன்னால் இருக்க அம்பட்டு பேரும் கோடீஸ்வரர். அப்போ அவர் முகசந்தி விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் எல்லா செல்வாக்கும் வரும். நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரத்திலையும் அசுவதி விநாயகர் நட்சத்திரம், ரேவதியும் விநாயகர் நட்சத்திரம், முதலேருந்து கடைசி முடிக்க அவர் தான். இந்த முகசந்தி விநாயகர் கோயிலில் அவ்வளோ பிரசித்த விநாயகர். இந்த விநாயகருக்கு இது நேர்ந்து போனாலும் உடனே அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுது சாமி அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து வராங்க. இப்போ கூட ஒரு சங்கராஜன் இருக்கார், அவர் பையன் வெளிநாட்டில் இருக்கார், அமெரிக்காவில். அவர் அங்கேருந்து நேர்ந்துருக்கார். நேர்ந்து அங்கே வந்து நேராக வந்து எப்பா நம்ம பிள்ளையாரை தரிசனம் பண்ண பார்க்கணும், பிள்ளையார் வந்து நேராக காட்சி கொடுக்கார், அதுக்காண்டி நேராக வாரேன், நான் பிள்ளையாரை பார்த்துட்டு நம்ம கோயிலையும் பார்த்துட்டு போவோம். அது பகவதியம் கோயில் பக்கத்தில் இருக்குது. இப்போ ராகு ஸ்தலம், அங்கே திருநாளீஸ்வரர் இந்திரங்களை தான் நாங்கள் ராகு ஸ்தலம், இங்கே பகவதியம் கோயிலில் ராகுவுக்கு இந்திரங்களை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இம்பட்டும் 1996 நடந்தது. ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரம், சங்கடா சதுர்த்தி அன்று அஷ்டமண்டம் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை 11:05 11:55 கும்பாபிஷேகம் நடந்தது. அவ்வளவும் அதில் பண்ணின பாக்கியங்கள் வந்து பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நல்லது கிடச்சிருக்காங்க. எல்லா காரியங்களும் நினச்சிட்டு போனது நடந்து கிடந்திருக்கு. ராகுக்கும் அப்படி தான், இங்கேயும் தான் ஏத்தால சுடலை வச்சுருக்கோம், சுடலை கோயில், அதுக்கும் நடக்கிறது காரியங்கள் நடக்குது. வந்து வர ஆட்கள் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தூரம் ராகுக்கு வராங்க, முகசந்தி விநாயகர் கோவிலுக்கு வந்து பணிவிடை செஞ்சுட்டு இங்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே பகவதி அம்மன் ராகு கும்பிட்டுட்டு போகிறாங்க. வரத ஆட்கள் எல்லாமே அப்படி. இந்த சிவராமலிங்கேஸ்வர பர்வதினி அம்பாளுக்கு பிரதோஷ காலத்துக்கு இது பிரதோஷம், சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி இந்த கோவிலில் மாசப்பிறப்பு, சங்கடா சதுர்த்தி, வளர்ப்பற சதுர்த்தி, அமாவாசை, பௌர்ணமி, முருகனுக்கு சஷ்டி இப்படின்னு கட்டில் நடந்துகிட்ருக்கு. கார்த்திகள், இதெல்லாம் விசேஷ காலங்கள் இங்கே கட்டிலக்காரர்கள் செஞ்சிட்ருக்காங்க. இங்கேருந்து வந்தாலும் வெளிநாட்டிலேருந்து இதை பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. நவக்கரகுக்கு இங்கே வந்தாச்சுன்னா இந்த தன்பதியோட நவக்கரகம் நம்ம இந்த முகசந்தி விநாயகரில் பாளையங்கோட்டையிலே நெல்லை மாவட்டத்திலேயே இங்கே தான். அது இங்கே வந்து இங்கே தன்பதியோடு இருக்குது நவக்கரம், நாங்கள் எங்கேயும் பார்த்தது இல்லையே, பார்க்கணுமே. அப்போ இந்த சோசியர்கள் சொல்லுவாங்க, தன்பதியோட நவக்கரங்களுக்கு போய் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், இந்த நோய் நொடி நிவர்த்தி நீர் ஆகும். முகசந்தி விநாயகர் கோவிலில் அஷ்டமந்தனம் மகா கும்பாபிஷேக வேலைகள் ஆரம்பம் ஆகிறது. பக்தர்கள் இது உதவி செய்யினாலும் முகசந்தி விநாயகருக்கு நன்கொடையாக செலுத்தலாம்.
இது பார்வைகள்லாம் சுந்தர ஐயப்பன் பண்ணிகிட்டு இருக்கார். சுந்தர ஐயப்பன் என் பையன். என் தாப்பனார் பேர் சுந்தரப்பட்டர், என் தாத்தா பேர் சுபியாப்பட்டர், அவரோட தாத்தா பேர் திருமூலப்பட்டர், அவருக்கு அப்பா பேர் ஐயாசாமி பட்டர். இந்த அப்படியே பாரம்பரியம் பண்ணிட்டு இருக்க போய் தான் அந்த விநாயகர் பெருமானை எங்களால் விட முடியல, அவர் எங்களால் விட முடியல. இது காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் 27 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் ஆகி, இன்னும் கும்பாபிஷேகம் ஆகலையேன்னு எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாச்சு. அப்போ எல்லோரும் கைகூடி செஞ்சால் தானே இது கும்பாபிஷேகம்னு எடுத்தால் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்தால் தான் அது கும்பாபிஷேகம். ஒரு ஆள் வச்சா கும்பாபிஷேகம் கிடையாது. அதான் அஷ்டமந்தரம் மகா கும்பாபிஷேகத்துக்கு நெல்லை மாவட்டத்தில் யார் யார் டொனேஷனோ நன்கொடையோ ஜாமான்களோ ஏதோ வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். மோகசந்தி விநாயகருக்கு இவரை பார்த்துட்டு நீங்கள் என்ன மனசில் நினைக்கலோ அது உங்களுக்கு பூர்த்தி ஆகிரும், பூர்த்தி ஆகணும். எது செய்தேன்னு நினைக்கக்கூடாது. எந்த சுவாமிக்கும் நான் செஞ்சு தரேன் அது செய்தேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் அந்த காரியம் நடந்துட்டா அதே சுவாமிக்கு போய் செஞ்சிடணும். அதை செய்தேன் எதையும் செஞ்சு சொல்லக்கூடாது. நம்மளால் ஏண்டது என்ன உண்டோ அதை கொண்டு போய் செஞ்சிடணும், உடனே செலுத்திடணும். இதே மாதிரி குழந்தைகளுக்கோ பெரிய ஆளுக்கோ சின்ன ஆளுக்கோ நான் அதை வாங்கித்தரேன் இது வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறது மாதிரி தேவ காரியங்களை ஏமாற்றக்கூடாது. எந்த காரியங்கள் எந்த கோவிலுக்கும் போனாலுமே அதை செய்தேன் இதையும் செய்யணும். நம்ம என்ன செய்யணும்னு மனசில் நினைக்கணுமோ அதை நம்ம செய்யணும். பகவான்ட்டு நான் இதை செஞ்சிருந்தேன்னு சொல்லிவிட்டு நம்ம மறந்துடுவோம், செய்தேன்னு சொல்லிவிட்டு நம்ம மறந்துடுவோம். ஆனால் இதை செய்யணும் நம்ம மனசில் இருக்குன்னா அதை கொண்டு போய் செலுத்திடணும் எந்த கோயில் இருந்தாலும். இப்போ நம்ம மோகசந்தி விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகத்துக்கு பக்தர் கோழிகள் 50 பேரும் நன்கொடையாக கொடுத்து நல்லபடியாக இந்த வருஷத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் ஆகணும். நல்ல செழிப்போட பக்தர்கள் லட்சக்கணக்காரர்கள் எல்லோரும் நல்ல ஆயுஷோயும் ஆரோக்கியத்தையும் கல்வியும் எல்லாம் அனுகூலம் கிடைக்கும். என்னுடைய தாப்பனார் பேசுகிறார். இந்த ஸ்ரீ பாலங்குட்டை பெருமாள் மேலறையில் அமைந்திருக்கும் சிறுமுக சஞ்சீவனார் கோவில் 1928 உயில்படி சிவசுப்ரமணியம் பிள்ளை கோயில் கட்டிக்கொள். அவர்கள் அதுக்கு முன்னோர் எப்போது கட்டினாலும் தெரியாது. உயில் 1928 எழுதி வைத்துள்ளார்கள். அது எங்கள் தாத்தாக்கும் தாத்தா பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் தாத்தாக்கும் தாத்தா பார்த்து கொண்டிருக்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனது பெயர் சங்கர்ராஜன் பிள்ளை. நான் 1995ஆம் ஆண்டு இந்த கோயிலில் அரங்காவலராக பொறுப்பேற்று கொண்டேன். இந்த கோயிலினுடைய பரம்பரை அர்ச்சகர் திரு சுந்தரம்பட்டர் அவர்கள் என்னிடம் சொல்லி இந்த கோயிலில் சிவன் கோயிலில் உள்ள அத்தனை சுவாமிகளையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு கேட்டுக்கொண்டிருங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் சிவராமலிங்கே சிவராமலீஸ்வரன் சிவபெருமானையும் பார்வதி அம்மனும் ஏற்பாடு பண்ணுறது. அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி, வள்ளி தேவான சுப்பிரமணிய சுவாமி, அப்புறம் ஐயப்பன் சுவாமி, அம்பாள், ஆணையர் நவகிரகன் தம்பதியோடு அப்புறம் எல்லா சுவாமிகளையும் சிவங்களில் அத்தனை சுவாமிகளையும் பிரதிஷ்டை பண்ணி அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் 1/9/96ஆம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோயிலில் அர்ச்சகர் தன் சொந்த செலவிலே எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வணக்கம் தெரிவித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம். காசி முத்தியா பிள்ளையின் மகன் சிவசுப்ரமணிய பிள்ளையை அவர்கள் முன்னோர்களால் கட்டி வைத்த கோயில். அதில் எங்களிடம் எங்கள் தாத்தாக்கும் தாத்தாவிடம் ஒப்படைத்தார்கள். அதிலிருந்து நாங்கள் கோவிலில் இத்தனை வருஷமும் பெருமையாக கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லோரும் வந்து கொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னமும் செய்கிறோம். எந்த பாக்கியம் நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சந்தோஷமாக எல்லாரும் வருஷம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பெருமையாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 27 வருடங்களாக ஸ்ரீ முகசந்தி விநாயகர் ஆலயத்தில் அனைத்து தெய்வங்களும், அதாவது சிவபெருமான், சக்தி,
முருகன், இந்த மாதிரி துர்க்கை அம்மன், இப்படி பல எல்லா தெய்வங்களும் அடங்கி உள்ளன. இதில் எல்லா விழாக்களும் எல்லாம் அருமையாக கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருந்தது. தற்சமயம் மக்கள் எல்லோரும் வெளிநாடு வெளியூர் சென்றிருந்ததால் திருவாசகம் மற்றும் சில இதுகள்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்தது. இப்போ இந்த 27 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அனைத்து மக்களும், அதாவது எல்லா ரதவீதியில் உள்ள வடக்கு ரதவீதி, மேல ரதவீதி, அனைத்து ரதவீதியில் உள்ள மக்களும் இணைந்து இந்த கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்து பழையபடி எல்லா விதமான பூஜைகளும் நடைபெறவும், திருக்கல்யாணம் சஷ்டி விரதம் வந்தால் திருக்கல்யாணம் நடக்கும், துர்க்கை அம்மன் வழிபாடு நடக்கும், ஆஞ்சநேயர் வழிபாடு, அப்புறம் நவகிரக தோஷங்கள், பைரவருடைய எல்லாருடைய இதுவும் எல்லாம் நல்லபடியாக நடந்து வந்து கொண்டிருந்தது. மீண்டும் இந்த கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடந்துவதற்கு 2-3 முறை திருவாசகங்கள் நடைபெற்று வந்தன. திருவாசகங்கள் 3 முறை நடந்து இப்பொழுது கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடாக உள்ளதா மாதிரி பக்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால் மீண்டும் இந்த இதை நல்லபடியாக நடத்தி தரும்படி மக்களை அன்போடு தாழ்மையோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.